வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என் ஃப்ரெண்டோட சமையல். இன்றைய சமையல் ரசம் வித் மீன் அவியல். சரியா, பற்ற வச்சிட்டோம். கொஞ்சம் வீடியோ எடுக்க லேட் ஆகிட்டனால நாங்கள் என்னென்ன போட்டிருக்கோங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல நல்லா சாலை மீனை நல்லா சுத்தமாக கழுவி உப்பு போட்டு அலசி நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறேன். ரெண்டாவது என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா, சட்டியை காய வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் இருந்து வெந்தயம், அப்புறம் நல்லா சின்ன வெங்காயம் நல்லா நிறையா வெட்டி அதுவும் கருவேப்பிலையும் போட்டு வசக்கிக்கிட்டு இருக்கோம். சரியா, கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வெந்த பிறகு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்க பச்சை மிளகாய் நல்லா காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். என் தங்கச்சிக்கு காரம் அதிகமாக பிடிக்கும். ஸோ அதனால் நான் நல்லாவே பச்சை மிளகாய் போடுறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை போட்டுட்டு நல்லா 2 கிண்டு கிண்டிக்கிடணும். கரட்டி விட்டுட்டு அந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் ரொம்ப பச்சை வாசனை போயிடக்கூடாதுங்க. ஏன்னா பச்சை மிளகாய் அந்த பச்சை வாசனை இருந்தால் தான் அந்த அவியலுடைய டேஸ்ட். ஓகேயா, ரொம்ப வசக்கக்கூடாது. அப்புறவு அதை போட்ட அடுத்த செகண்டு நல்ல தக்காளி, ஏன்னா இதுக்கு நம்ம புளி விட மாட்டோம். அதனால் என் தங்கச்சிக்கு புளிப்பு அதிகமாக வேணும். ஸோ தக்காளி 4 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கம்மியானவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி தக்காளி கட் பண்ணிக்கோங்க. எனக்கு கூட்டும் கொஞ்சம் அதிகம் வேணும், புளிப்பு கொஞ்சம் கூட வேணுங்கிறதுக்காண்டி 4 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேங்க. போட்டுட்டு கொஞ்சம் வதக்கணும். ஸோ மூடி போட்டுறணும். இப்படி மூடி போட்டோன்னா அந்த ஆவியில் தக்காளி கொஞ்சம் வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தக்காளியை திறந்து பார்க்குறோம். ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு தக்காளி நல்லாவே அதாவது வெந்திருக்கு, வதங்கலை, வெந்திருக்கு. ஏன்னா நம்ம மூடி வைக்காட்டா அது வதங்கும். மூடி வச்சதுனால அந்த தண்ணி ஆவி ஆவியில் அப்படி நல்லா வெந்திருக்கு. ஓகேயா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மஞ்சப்பொடி உங்கள் தேவைக்கு போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோத்துக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. நான் 3/4 ஸ்பூன் போட்டுருக்குறேன். வத்தல் தூள். ஓகேயா, நம்ம வீட்டிலையே திரிச்சது நல்ல கலராகவே இருக்கும், நல்லா காரமாகவும் இருக்கும். அதனால் உங்கள் தேவைக்கு வத்தத்தூள் போட்டுக்கோங்க. நான் எனக்கு 4 ஸ்பூன் வத்தத்தூள் போட்டிருக்கேன். போட்டு அதையும் ஒரு கலர் இப்படி கிளறிக்கணும். நம்ம கிளறிட்டு உப்பு, நான் எப்போவுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் கல் உப்பு, அயோடின் இல்லாத உப்பு யூஸ் பண்ணுங்கள். கல் உப்பு கொஞ்சமாக கல் உப்பு தேவைக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு, நான் சூடு அதிகமாக இருந்தேன்னா அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆன் பண்ணிக்கிறேன் மறுபடியும். பண்ணிட்டு நல்லா பாருங்கள், நல்லாவே கலர் அழகாக இருக்கும். நல்லா காரமாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். இப்போ இந்த காரத்தை நம்ம இப்படியே சாப்பிட்டோம்னா என்ன ஆயிரும், வயிறு வலிக்கும். அதனால் இப்படியே கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு கோயம்புத்தூர்காரங்க வந்தாங்கன்னா இப்படியே சாப்பிடுவாங்க, தேங்காய்லாம் தேவைப்படாது. என் தங்கச்சி பசங்க வந்தாங்கன்னா இதுலேயே அப்படியே மீனை போட்டு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இருந்தாலும் நமக்கு அது வயிறு செட் ஆகாததுனால நல்லாவே தேங்காய், ஜீரகம், 2 மிளகு போட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காவை ஊற்றுறோம். ஓகேயா, ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா கிண்டணும். நல்லா கிண்டி விட்டுட்டு, இவ்வளோ கட்டியாக இருந்தால் தேங்காய் வேகும்போது ரொம்ப கட்டியாக ஆகிடும் கிரேவி. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும், பார்த்துக்கிட்டோங்க, நல்லாயிருக்கும். அதனால் என்ன செய்யணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். அதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பரவாயில்லாமல் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்புறம் அது கெட்டி ஆகாது. ஏன்னா இது மீன் குழம்பு இல்லை, மீன் அவியல். அப்படியே ரசத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க உடனே எங்கள் வீட்டுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டன், முடிஞ்சுது. இப்போ இதை மூடி வச்சுருக்கோம். இந்த தேங்காய் பச்சை வாசனை போகட்டும், கொஞ்சம் வேகட்டும். இந்த வத்தல் மஞ்சள்லாம் போட்டிருக்கோமா, வத்தப்பொடி மஞ்சப்பொடிலாம், அதனால் கொஞ்சம் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். ஓகே டன் ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ வந்து நம்ம வச்ச மசாலா எல்லாம் வச்சோம்ல வேக, அது எப்படி இருக்கும் பார்ப்போமா? பாருங்கள், அழகா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அப்படி மேலே வந்துச்சு. பார்த்தீங்களா, எண்ணெய் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கா. இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா, கழுவி வச்ச மீனை நம்ம போடும். ஓகேயா? இந்த பாருங்கள், மீனை இப்படி எடுத்து இப்படி இந்த பக்கம் இப்படி போடும். போட்டாச்சா? மீனை போட்டாச்சு. போட்டு கரண்டி போட்டிங்கன்னா அந்த மீன் வந்து உடஞ்சிருங்க. அதனால் என்ன செய்யணும்னா, அந்த சட்டியை லைட்டாக பிடிச்சிட்டு லைட்டாக அப்படி ஒரு அலம்பி விட்டுக்கோங்க, சுற்றி விட்டுக்கோங்க. அப்படி லைட்டாக எடுத்து சுற்றி விட்டிங்கன்னா எல்லா மீனும் ஒன்று போல் மிஞ்சிடும். கரண்டி போட்டிங்கன்னா மீன் வந்து பெரிய மீன் கிடையாது, சாலை மீன். பார்த்திங்களா, ஏற்கனவே இந்த சூட்டில் வெந்துடும். ஆனால் இது வந்து அப்புறம் பிஞ்சு வந்துடும். அதனால் இப்படி பண்ணிட்டிங்கன்னா எல்லா மீனும் ஒன்று போல் ஆயிரும். அதுக்கப்புறம் கரண்டி வச்சுட்டு இப்படி கொஞ்சம் இப்படி பண்ணிங்கன்னா மீன் எல்லாமே இதாகிடும். ஓகே, இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா, நம்ம தாளித்து வச்சுருக்கோம். தாளிப்பு ஏற்கனவே ஃபஸ்ட்டில் வந்து என்ன சொன்னோன்னா, அவங்கள்ட்ட வெறும் வெந்தயம் மட்டும் தான் போட்டேன். இப்போ வந்து கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. ஓகேயா? இந்த தாளிப்பை அது மேலே அப்படியே கொட்டிட வேண்டியதான், அப்படியே ஊற்ற வேண்டியதான். ஓகே, மீன் அவியல் ரெடி. இன்னொரு 5 மினிட்ஸில் அது நல்லா கிரேவி நல்லா இருக்கும். ஓகேயா? அடுத்து என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, தக்காளி ரசம் வைக்க போகிறேன். சரியா? அதுக்கு என்ன வச்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா, மிளகு, ஜீரகம், காயம், வெள்ளைப்பூடு, மல்லி இலை, கருவேப்பிலை, மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். வத்தல் கிள்ளி வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது மல்லி இலை, கருவேப்பிலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து தக்காளி ரசத்துக்கு தக்காளி 4 தக்காளியை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் அவிய போட்டு எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இது என்ன பார்த்தீங்கன்னா, புளி கரைச்ச தண்ணி. ஓகேயா? இப்போ என்ன பண்ண போகிறோம், தக்காளி ரசம் வைக்க போகிறோம். ஈவனை மூடிடுவோம் அப்படியே. இது ரெடி. நல்லா பார்த்துக்கோங்க, மீன் அவியல் ரெடி. சாப்பிட வரலாம். மீன் அவியல் மூடியாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே தக்காளி ரசம் வச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தேவைக்கு எண்ணெய், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் விட்டுக்கோங்க. அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றியாச்சா? எண்ணெய் காயவும் என்ன பண்ண போகிறோம், கடுகு ஒரு பெரிய மருந்து. கடுகு சிரித்தாலும் காரம் போகாதும்பாங்க. கடுகு வந்து ரொம்ப நல்ல ஒரு வலி நிவாரணி. கடுகு நல்லா யூஸ் பண்ணலாம். கடுகு போட்டாச்சா? நெக்ஸ்ட் கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு ஏன் வெடிக்கணுங்கன்னா, அது வெடித்தாதான் அது உள்ள அந்த எண்ணெய் மாதிரி இருக்கும். கடுகுலேருந்து எண்ணெய் எடுப்பாங்க. அது வெடித்தாதான் அதனுடைய தன்மை வந்து வெளியே வரும். வெடிக்கலைன்னா கடுகோட தன்மை வெளியே வராது. அதில் 4 வெட்டி வச்ச வத்தல், வரவத்தல், அதாவது காஞ்ச வத்தல். இந்த கோயம்புத்தூருக்கு அதில் சேர்ந்து வரவத்தல் தான் வருது. வரமிளகாய். அடுத்து என்ன போடுறோம், அரைச்சி வச்ச மிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட்டுட்டு அது நல்லா கிண்டிடுவோம். நல்லா பரவாயில்லாமல் கிண்டுவோம். மிளகு ஜீரகம்லாம் ரொம்ப கருகிட்டுனா வாசனை நல்லாயிருக்கும், பட் டேஸ்ட்டு கம்மியாயிடும். அதனால் ரொம்ப கருக விடாதீங்க. நல்லாவே வெந்துட்டு போதும். உள்ளது வதக்குனது. இப்போ நம்ம தக்காளி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றுறோம். தக்காளி ஏற்கனவே வெந்துட்டு, அதனால் நீங்கள் ரொம்பலாம் வேக வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதனால் நல்லாவே போதும். ஒரு கிண்டிட்டு, தக்காளி ரொம்ப வெந்துட்டுனா டேஸ்ட் மாறிடும். வதங்கிட்டுனா அதனால் இப்படியே இருக்கட்டும், போதும். அதில் கொஞ்சோண்டு தக்காளி கலந்து தண்ணியை ஊற்றிடும்.
கொஞ்சம் ஒரு கொதிக்கட்டும். இது சாரிங்க, கருவேப்பிலை போட மறந்துட்டேன். இருந்தாலும் பச்சை கருவேப்பிலை நல்லது தான். ஸோ நான் அப்படி போட்டேன். நீங்கள் கொஞ்சம் தாளிக்கும் போதே போட்டுக்கோங்க. இதிலேயே கூட நான் மல்லி இலையும் அதில் 2 அரைச்சிருக்கேன். மல்லி இலை நல்லா சேருங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. போட்டாச்சு, 2 போட்டால் கொஞ்சம் அந்த வெந்துட்டுனா சாறு இறங்கும் பார்த்தீங்களா. பச்சையாக அப்படி சும்மா மேலே தூக்கும்போது சாறு இறங்காது, நம்ம வச்சு சாப்பிட மாட்டோம். அதனால் 2 போட்டாச்சு, கொதிக்கட்டும். போதுங்க. நான் சொன்ன மாதிரி தக்காளி ஏற்கனவே வெந்துட்டு, அதனால் இன்னும் ரொம்ப வேக வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரசம் வச்சாச்சு. ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி இப்படி முறகூடி வரையும் ஆஃப் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்லா அழகாக முறகூடி வந்திருக்கு. ஆஃப் பண்ணிவிட்டு இவனுக்கு கொஞ்சம் உப்பு, ஓகேயா, தேவைக்கு எவ்வளோ ரசம் வைக்கமோ அவ்வளோ தேவைக்கு உப்பு எடுத்து லைட்டாக அடி போட்டுட்டு வச்சிட வேண்டியதான். பரிமாறும்போது நல்லா கலக்கி விட்டு பரிமாறினாலும் சரி, நீங்கள் இப்போமே கலக்கி விட்டாலும் சரி. எனக்கு இது அழகாக இருக்கிறனால நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு இதை கலக்க போகிறது இல்லை, இப்படியே பார்த்துட்ருக்க போகிறோம். ஓகே, டன். எல்லோரும் சாப்பிட வாங்க. ரசம் வித் மீன் அவியல். நீ வரல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனிதா வீட்டுக்கு மீன் அவியலும் ரசமும் சாப்பிட வந்திருக்கோம். செம டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு சேர்த்து நாங்கள் சாப்பிட்டாச்சு. மீன் அவியலை பார்த்தீங்களா? உண்மையாகவே நல்லா இருந்துச்சு.